மனத்து நல்லதை ஏறிட்டே இருப்பார், சைத்தான் கெட்டதை ஏறிட்டே இருப்பார். ரெண்டுக்கு மத்தியில் நடுவில் அவர் நின்று வச்சு, இதுக்கு மத்தியில் இந்த உலகத்துல நீ வாழ்ந்து வெற்றியாகி என்ன செய்யணும், என்னிடத்துல வரணும். மறுபடியும் எங்க செய்வோம், ரப்பிடத்துல போயிடும். யாருக்கும் முழுசா அக்ரிமெண்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சாப்பிடக்கூடிய மற்ற பொருள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கலாம், ஆனா நமக்கு எக்ஸ்பைரி டேட் பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. முதல் நாள் பேசிட்டு இருக்காரு, அடுத்த நாள் அடைக்க. இப்ப சமீபத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிறாரு இந்த சத்திய பள்ளிவாசல் தெரியுமா? முதல் நாள் கிறிஸ்தவரி கையாளர் உட்கார்ந்துருக்காரு, முதல் நாள். அடுத்த நாள் ஜனாசா அடக்கிறதுக்கு இருக்கு. அந்த முதல் நாள் திருநெல்வேலி கையாளர் உட்கார்ந்து நம்ம உலகமாக மேலே உட்கார்ந்துருக்காங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு. மறுநாள் ஜனாசா தலைவருக்கு எடுத்துக்கூடாது, அப்படியே கொஞ்ச நேரத்தில் பாட எதுக்கு சொல்ல வர நான் இதான் சொல்லி வாழ்க்கை. இந்த எக்ஸ்பிரி டேட் நமக்கு தெரியாது, தெரிஞ்சா என்ன உலகத்துக்கு எதுவுமே நடக்காது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். தெரிஞ்சா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு சொல்லுவோம், அடுத்த மாசம் ஏப்ரல் 20 பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆட்சியா சொல்லுவோம். அவர் சொல்லுவார், ஏப்ரல் 20 நானிமாக டேட் இருக்காங்க, அன்னைக்கு எடுத்து போறாங்க, இப்போ மாற்றி ஏப்ரல் 10 நோட்டு சொல்லுவார், இல்லை அது அன்னைக்கு 4 இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சா என்ன உலகத்தில் எதுவுமே நடக்கும். அல்லாஹ்வுக்காக அதை மறைச்சு வைத்திருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதை எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றது நிச்சயம் இல்லையா? பிறப்பு வந்துட்டே இருக்கிறோம், போய் சேர்றது நிச்சயம். அதை சேரும் பொழுது நாம் வெறுமையா போகக்கூடாது. அதனால சர்வதாரேசன் அழகான உதாரணம் சொன்னாங்க, நீ வழிபோக்குகளை போட்டு வாடுன்னு சொன்னாங்க. வழிபோக்குகளை போட்டு வாடு. நீங்க நினைச்சு பாருங்க, சென்னை போறதுக்கு ராஜ்கோட்டை புக் பண்ணியிருக்கோம், ஏதோ ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம், நமக்கான பெருக்கு வருது, ஏறுறோம், நம்ம டிக்கெட் செய்யலாம், வட்டி ஏறுறோம். S7 47 கோயில் பெருக்கு படுத்தாச்சு. சென்னை போய் ஸ்டேஷனுக்கு நுழைக்கு முன்னாடி நம்ம லக்கேஜ் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? தாமரை செய்யணும், எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்க போயிட்டே இருக்கும். இப்போ யோசனை பண்ணுங்க, திருச்சியில ஏற்படும் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் நமக்கு தெரியாது, தெரியுமா? தெரியுமா? சென்னையில் இறங்கும்போது இதுக்கு முன்னாடி யார் நிற்க போறான்னு நமக்கு தெரியாது. சரி, நம்ம புக் பண்ணி சீட்டை கட்டிட்டு வர முடியுமா? நம்ம எதுக்காண்டி ஏறோம், எதை எடுத்துட்டு போறோமோ அப்படியே இதை மாதிரி வாழ்க்கை நாங்கள் செல்லதான்னு சொல்றோம். நம்முடைய லக்கேஜ் தான் நாம் செய்யக்கூடிய ஆக இந்த அமல், நீங்க லக்கேஜான அமல் எடுத்துட்டு பாருங்க. செல்லதாரி சொன்னாங்க, வழிபோக்குகளை கொண்டு வாழுங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு அல்லாஹ் தஆலா 4 மறைக்கிறான். ரூஹ் பார்க்க முடியாது, நஃப்ஸ் பார்க்க முடியாது, அக்ல் பார்க்க முடியாது. இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பிரிவு செஞ்சிருக்கான். மிகப்பெரிய ஒரு அருளாளர் என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு எல்லா சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்து பிடித்தவருடைய ஆளனையும் கொடுத்து நீ யோசிச்சு சிந்திச்சு நல்லா செஞ்சு இடத்துல வரணும். அல்லாஹ்வுடைய நாட்டை என்ன, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனோம். ரசூலுல்லாஹ்வுடைய நாட்டை விருப்பம் அதான், ஆசையும் அதுதான். யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நம்ம ஆசைப்பட்ட சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல செய்யணும். ஆனா நினைக்க முடியுதா? எல்லாரும் ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுற மாதிரி நம்ம நடக்க முடியுதா? ஒரு மஜ்லிஸ்ல இருக்கும்போது அமல் செய்யணும், நிறைய தொடரணும் தான் நினைக்கிறோம். ஆனா வெளியே போன உடனே அப்படியே அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிருக்கு. இது எதனால் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நஃப்ஸால் நடக்கிறது. குர்ஆனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, ஒரு மலக்கோடையும் ஒரு ஷைத்தானோடையும் மனுஷன் விரட்டா, ஷைத்தான் தீமை ஏறிக்கொண்டே இருப்பான், மலக்கு நன்மை ஏறிக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த ஷைத்தானுக்கு கூட சில நேரத்தில் ஜெயிச்சிடலாம். ஷைத்தான கூட சில நேரத்தில் ஜெயிச்சிடலாம். ஆனா நஃப்ஸுல ஜெயிக்கவே முடியாது. இன்ன கைத குன்னாதி மிகப்பெரிய ஒரு கேள்வி என்று சொன்னா நஃப்ஸ். அதை ஒரு மனிதன் தூய்மையாக்கி விட்டான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய வசனமா. அருமையான மக்களே, குர்ஆனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சத்தியம் என்று சில விஷயங்களை சொல்லுவான். சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணது எதற்காக? அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. நம்ம பேசுறோமா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்து வச்சு நிஜமா நடந்துச்சுட்டேன், அது நடந்துச்சு. அப்போ மறுபடியும் நம்முடைய கருத்துக்களை உறுதிப்படுத்துவதற்காக நாம் சத்தியம் செய்கிற மாதிரி அல்லாஹ்வுக்காகவே அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் என்று சொல்வார். சில விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித சமுதாயம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்காகவே திருக்குர்ஆனில் ஒரே ஒரு சத்தியம் செய்து சில விஷயங்களை சொல்கிறார். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்க விளக்கணும். அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை விளக்கணும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் இங்கே ஒரு இடத்தில் சத்தியம் செய்கிறார். அதற்கடுத்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சில இடங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டு இடத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்வான். ரெண்டு இடத்தில் வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வ மா கலா. இங்க ரெண்டு இடத்துல சொல்றான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, ரெண்டு சத்தியம் செய்கிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வ மா கலா. இன்னும் சில இடங்கள் இருக்கிறது அல்லாஹ் மூன்று இடத்தில் சத்தியம் செய்வான். சில இடத்தில் நாலு இடத்தில் சத்தியம் செய்வான். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். நாலு இடத்தில் சத்தியம் செய்வான். சில விஷயங்கள் அல்லாஹ் அதிகமா சேர்த்து 5 இடத்தில் சத்தியம் செய்வான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரி வஷ்ஷஃபி வல் வத்ரி வல்லைலி இதா. இப்ப இந்த 7 சத்தியங்கள் அதிகமாகிட்டே போறாங்க. முதல் ஒரு இடத்துல சில இடத்துல செய்யலாம், சில இடத்துல 2 இடத்துல அல்லாஹ் சத்தியம் செய்யலாம், சில இடத்துல 3 இடத்துல செய்யலாம், சில இடத்துல 4, சில இடத்துல 5. இந்த அளவுக்கு சத்தியத்தை அதிகமாக்கி சொல்வதற்கு காரணம் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித சமுதாயம் விளக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அதிகமாக்கி பதினேழு சத்தியமாக வலையாலின் அஷ்ர் 10 யோகங்களுக்கு சத்தியமாக வல்ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரி வஷ்ஷஃபி வல்வத்ரி வல்லைலி இதா. தொடர்ந்து 5 இடங்களில் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு முன்னால் என்ன சொல்லக்கூடிய விஷயம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே முக்கியமான விஷயம். அதே இடத்துல சில இடங்களில் 11 இடத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அது எங்க தெரியுமா? நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 11 இடங்களில் சொல்கிறார். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃலஹ மன் ஸக்காஹா. 11 இடங்களில் அல்லாஹ் தஆலா நஃப்ஸை பற்றி சொல்கிற ஒரு சத்தியம் என்று சொல்கிறான். கத் அஃலஹ மன் ஸக்காஹா. யார் நஃப்ஸை தூய்மையாக்கி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான மக்களே, நஃப்ஸ் என்பது அது அவ்வளவு சீக்கிரமாக நாம் அதை கட்டுப்படுத்தி விட முடியாது. ஷைத்தான் வந்து சில நேரத்தில் ஆப்ஷன் கொடுப்பான். ஷைத்தான் சில நேரத்தில் என்ன செய்வான்? முயற்சி பண்ணி பார்ப்பான். ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு விதமாக இருப்பான். ஷைத்தான் ஒரே மாதிரி கிடையாது. ஆரியர்கள் ஒரு மாதிரியாக இருப்பான், ஆதியார்கள் ஒரு மாதிரியாக இருப்பான், படித்தவங்க ஒரு மாதிரியா, மாணவர்கள் ஒரு மாதிரியா, பாப்பர் மக்கள் ஒரு மாதிரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுதம் வச்சிருப்பான். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன செய்வான்? ரொம்ப ஈஸியான முறையில ஷைத்தான் எடுத்து போயிடுவான். ஆனா அதுல ஜெயிச்சு செலவு வந்துடுவான். அது ஜெயிச்சு செலவு வந்துடுவான். கடைசி நேரத்துல ஒரு சஹாபி இருக்கிற சக்கராத்துடைய நேரத்துல அவங்க சொன்னாங்களாம், இன்னும் இல்லை, இன்னும் இல்லை. அப்போ அவங்க மகன் கேட்டா, என்ன இன்னும் இல்லை, இன்னும் இல்லை,
இந்த நிமிஷம் வரை நீ எடுத்துட்டு தான் இருக்கிற, இப்படி சொல்லி இருக்க நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எந்த நிமிஷம் நான் மாட்டிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டா அந்த நேரம் முடிஞ்சு வச்சு. இப்ப கடைசி நிமிஷம் வரை வேற வேற ஆட்கள் வேற வேற ஆயுதத்தை கொண்டு கெடுப்பதுதான் ஷைத்தானுடைய அந்த வழிமுறை. அவர்கிட்ட எடுத்து தப்பிச்சிடலாமா? நான் சொல்றேன், இந்த ஷைத்தானுக்கான தடைப்பா சைத்தானுக்கு நேரத்தை ஐமான கெடுதல் தான். அதுல கூட ஆபீதுகள் ஆலயங்கள் நம்ம கெடுத்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வலையில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா நப்சுக்கு வெளியே முடியாது. ஒருத்தருக்கு புகழ்ச்சியே பிடிக்காது, யார் எவ்வளவு புகழ்ச்சின்னா பிடிக்காது. கடைசியில இவர் எப்படிப்பட்டவர் என்றால் எவ்வளவு புகழ்ந்தாலும் இவருக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு அந்த நேரத்தை சந்தோஷப்படுறாங்க. மாட்டிக்கிட்ட அவர் சைத்தானுடைய வலைகளிலிருந்து கூட அந்த நேரத்தில் ஜெயிக்கிறதா, நப்சுடைய வலையிலிருந்து ஜெயிக்கவே முடியாது. இந்த கைதக்கும் அதீம் என்று அல்லாஹ் தஆலா நப்சை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த நப்சை வெல்வது எப்படி, அந்த நப்சினுடைய அடக்குகளை களைவது எப்படி? உலகத்தில் உடையுள்ள அடக்குகளை களைவதற்கு நமக்கு தெரியும், உடம்புள்ள அடக்குகளை களைவதற்கு தெரியும், இடத்தினுடைய அடக்குகளை களைவதற்கு தெரியும். நப்சிலே உள்ள அடக்குகளை எப்படி களைவது? ஏன்னா நப்சுதான் பாவத்தினுடைய பிறப்பிடம். என்னென்ன பாவம் இருக்க உலகத்துல எல்லா பாவத்துக்கும் எதிர்த்துதான் நப்சுதான் காரணம். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் எங்கிறது வந்து நப்சு குர்ஆன் சொல்றது. உலகத்துல முதலாக 3 பாவம் நடந்துச்சு. முதலாக 3 பாவம். ஒன்று பொறாமை, இன்னொன்று கிபிரியத்து. பொறாமை, இன்னொன்று கிபிரியத்து. நான் யாரு, நீ யாரு? அந்த கிபிரியத்துல அதான் முதல் தத்து நடந்துச்சு. ஹசத்தினால தத்து நடந்துச்சு. கிபிரியத்து அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு அல்லாஹ் சொன்னா சஜ்ஜா செய்யுங்க, எல்லாரும் சஜ்ஜா செஞ்சாங்க. ஆனால் அவன் சொன்னான் கலத்தது மின் கலத்தனி மின் நான் கலத்தது மின்சி. நான் மாறு, நான் யார்? நெருப்பால் படைக்கப்பட்டவர். ஆதமோ கனி மண்ணால் படைக்கப்பட்டவர். நெருப்பு பெருசா மண்ணு பெருசா? அதனால அவருடைய சாபத்தை பெற்றார். யாருடைய உள்ளத்தில் அனுபவமும் பெருமை இருக்குமோ கர்வம் இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் விளைய மாட்டார்கள். அனுபவம் கிரியத்திருந்தால் கூட சொர்க்கம் செய்ய மாட்டார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தனக்கு வழங்கிய இல்மை கொண்டு, அந்தஸ்தை கொண்டு, பதவியை கொண்டு அல்லது ஏதாவது வகையில் நம்ம வேறுபடுத்தியிருக்கிறார் என்றால் அடிமை இருந்து கொண்டே இருக்கிறது. கிரியத் இருக்குமானால் அவன் சொர்க்கம் விளைய மாட்டார் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய கற்புல இருந்தால் செய்தார். எங்க பிறகுது பொறாமை? ஹாபில் காபில் கொலை எதனால் நடந்தது? பொறாமையினால் நடந்தது. முதல் கொலையே பொறாமையினால். எனவே கல்வியில் முடிக்கக்கூடிய பொறாமை எல்லா பாவத்துக்கும் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா கல்புதான், நப்சுதான். இது குர்ஆன் சொல்லுகிற கிபிரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லக்கத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், லக்கத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம். எங்கிருந்து வருதுங்க? இங்கிருந்து வந்து கிபிரியத். நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன சொல்றது உலகத்துல? நான் எவ்வளவு பெரிய ஆள் சொல்றது உலகத்துல யாருக்கும் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் தான் சாப்பிடணும், அவன் தான் கற்பிச்சுப்பான் இல்லையா? 150 கோடி மக்களுடைய ஜனாதிபதியா இருக்காங்க. அவருக்கு போதா இன்னொரு சாப்பிட முடியுமா? அவருக்கு இன்னொரு பாத்ரூம் போக முடியுமா? கழுவ முடியுமா? அல்ல அந்த பலகீனத்தை வச்சிருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய ஆளா சர்வதியாய உலகத்துல வந்தாலும் வைகானாக போய் உட்கார்ந்து அந்த நாட்டத்தை பார்த்து நீ என்ன பலகீனமான நாட்டுத்தாடா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்கு வருவதற்காண்டி சில விஷயத்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தான் செய்யணும். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துச்சு. எனக்கு 5000 கோடி செலவழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்.
ஐயா யாருக்கு தெரியும்? 5000 கோடி செலவழிச்சு ஒரு திருமணத்துக்கு சில கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பாத்ரூம் யார் தான் போகணும்? யார் தான் போகணும்? அவருக்கு ஒரு 10 கோடி தரேன், நீ எனக்கு பாத்ரூம் போய் கழிப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம மசக்க சொன்னாங்க, என்ன இருக்கிறது உலகத்துல? 3 நிலை அற்ப இந்திரிய துளியால் படைக்கப்பட்டார். கருவுக்குள் வராமல் சாக்கடைக்கு போயிருந்தா அது என்ன செய்வான்? நஜீஸோட கலந்து இருக்கும். அப்படித்தானே? தாயுடைய கருவுக்கு வராம அது சாக்கடைக்கு போயிருக்குமானால் என்ன ஆகும்? சாக்கடையோட கலந்து. இது முதல் நிலைமை மனுஷனுக்கு. இரண்டாவது நிலைமை வாழும் பொழுது, உலகத்தில் இருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது வயிற்று வைகானாவை சுமந்து செல்லக்கூடிய மன வண்டி என்று சொன்னார். எல்லாருடைய யாருடைய சொல்ல முடியுமா? வைகானாவை சுமந்து செல்லக்கூடியவர். நாட்டம் முடிஞ்ச ஒரு நாள் முடிக்கல, ஒரு நாள் பத்தைக்கல, 10 நாள் பேச முடியுமா? சரி பரவாயில்ல, நம்ம ஆள் தான், நம்ம ஆண்டியா தான், நம்ம அஜெக்ட் தான், நல்ல வணக்கம். நம்ம வந்து எதிராளி பேசும்போது வாய் பேசினா நல்ல வணக்கம் சொல்லுவோமா? சொல்லுவோமாங்க? என்ன சொல்லுவோம்? நல்ல சொல்லுவோமா இல்லையா? இவ்வளவு பலகீனமான வேர்வை துணிகள் நடமாடும் போது வைகானாவை சுமந்து செல்லக்கூடியவன் சொல்லுவான். மூன்றாவது நிலைமை என்ன தெரியுமா? அவருடைய உடலில் இருந்து ரூஹ் போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஜனாசா. 24 மணி நேரத்தில் அவனை வச்சு பாதுகாக்கணும்னா சுத்தி பவுடர் போடணும், அதை கழிக்கணும். இல்லைன்னா தீப்ப முடியுமா? தீப்ப முடியுமா? அல்லாஹ் அக்பர் எவ்வளவு மாத்தாடிச்சது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த 3 நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க. உலகத்துல மனுஷன் வாழும்போது மாலி மாலி, எனக்குள்ளது, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, எல்லாம் எனக்குள்ளது எனக்குள்ளதே அடையிறாங்க. இவனுக்கு என்ன இருக்கு? உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தவிர இவனுக்கு என்ன இருக்கு? உண்டு கழித்ததையும் தவிர உடுத்து கிழித்ததையும் தவிர உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய மன்னர் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட தூக்கிட்டு போகும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு வெள்ள துணியை சுத்தி போய் 6 அடி துணியை கொண்டு வச்சிருவாங்க. அவங்க சம்பாதிச்சதெல்லாம் இருக்கும். அவங்க சம்பாதிச்சதெல்லாம் இருக்கும். என்ன இருக்கு? ஆளுடைய மகனுக்கு செலவாக ஒன்றுமே கிடையாது. அவன் சம்பாதித்ததை தவிர, அவன் சம்பாதித்த நன்மை தேவை எதுவும் கிடையாது. ஆனால் மாறி எனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு சொல்றானே, எனக்குள்ளது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன இருக்கிறது? உண்டு கழித்தது, அவ்வளவுதான். எவ்வளவுதான் தெரியும். இந்த தொண்டைகளை அறிவிச்சுன்னா வேற அருமையான பிரியாணி, அருமையான சிக்கன், என்ன டேஸ்ட் என்பதை இந்த 4 தொண்டை இருந்து வர அதுக்கப்புறம் பேர் உள்ள போன வெளியே வரணும்னா அதை விட கொடுவார். அதே இதுதான் உலகம். அருமையான மக்களே, இந்த உலகத்துல மனிதன் கிபிரியத்துக்கு என்ன இருக்கிறது? அகம்பாவ கர்வத்துக்கு என்ன இருக்கிறது? நான் தான் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நான் தான் என்று சொல்பவர்களெல்லாம் உலகத்தில் காணாமல் போனார்கள், கேவலப்பட்டு செத்து போனதாக குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அவர் கிபிரியத் உலகம் தற்போது வராமல் இருக்கிறதா என்ன செய்யறது? நஃப்ஸை நம்ம சரி பண்ணணும். அது எங்க பிறகுது? லக்கத் இஸ்தக்பரு ஃபீ அன்ஃபுஸிஹிம். எங்க இருந்து வருது? நஃப்ஸ்ல இருந்து தான் கிபிரியத் வருது. அவர் நஃப்ஸை பக்குவப்படுத்துங்க. அதுக்கடுத்து அறியாமையினால் செய்யக்கூடிய தவறு, அறியாமை, ஜஹாலத். இல்லா மன் சபிஹ நஃப்ஸா வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். அறியாமையினால் செய்யக்கூடிய தவறு எங்க இருந்து வருகிறது என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அது நஃப்ஸில் தான் இருக்கிறது. நஃப்ஸை பக்குவப்படுத்துங்க. எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டோம்னு சொல்றோம். தெரியாம செஞ்சுட்டோம்னு சொல்றது, தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டோம் சொல்றது இருக்கு. தெரியாமலேயே செய்ய முடியும் சில விஷயங்களை. இது நன்மையா, தீமையா, இது பாவமா, இது யாருக்கு வெளியே வடிக்குமா, இது நமக்கு பிரயோஜனம் தருமா என்று தெரியாமலே சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும்.
என்றுதான் வருகிறது. இல்லா மன் சமிய நஃப்ஸா வலகத் இஸ்தவைனா ஃபி துன்யா வல் ஆகிரா அல்லாஹ் தஆலா சொல்றார். அதுபோன்று கஞ்சத்தனம், கல்வித்தனம் எங்கிருந்து வருகிறது? ஒமையு கஷுஹ நஃப்ஸிஹி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அது அங்கதான் வருகிறது. யார் கஞ்சத்தனம் கல்வித்தனத்தை நீக்கிக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒமையு கஷுஹ நஃப்ஸிஹி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். கஞ்சத்தனம். அல்லாஹ் அக்பர். எது நமக்குள்ளது? எது நமக்குள்ளது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு ஆட்டுக்கறி வருது, எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டேன், கொஞ்சம் நமக்கு எடுத்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இன்னொருக்கு சொல்லுங்கன்னாங்க, அதாவது ஒரு ஆட்டு சப்ப வருது, கொஞ்சம் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டேன், கொஞ்சம் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எது எடுத்து வச்சிருக்கீங்களோ அதுதான் அர்த்தம் கொடுக்கிறது, எதை நீங்க கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறீங்க. எதை தர்மம் செய்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறது. நல்ல நினைச்சு பாருங்க, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, பீரோல பணம் இருக்குது, சொத்து இருக்கு, பத்திரம்லாம் இருக்கு, ஒரு தர்மம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் காசு எடுத்து அல்லாஹ்வுடைய பணியாளர்களுக்கு கொடுத்துருக்கோம், மஜீஸுக்கு கொடுத்துருக்கோம், மதரசாக்களுக்கு கொடுத்துருக்கோம், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்பா இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த வருமானத்துல லட்சத்துல 10,000 ரூபாய் சதக்கா பண்ணிருக்கோம் அப்படின்னு மீறி 90,000 எடுத்து வச்சுட்டோம். நம்ம என்ன இருக்கோம்? 90,000 நமக்கு, 10,000 யாருக்கு? அல்லாஹ்வுடைய பணியை கொடுத்தாச்சு. ஆனா உண்மை நிலைமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 10,000 தான் உனக்கு, அந்த 90,000 வேற ஆளுக்கு. எப்படி? அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இறந்த உடனே முதல்ல என்ன செய்வான்? பிள்ளைங்க என்ன செய்வான்? அதை எடுத்து சொத்தை மாத்திரத்துக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கணும். ஒரு 2 நாளைக்கு இறந்து போயிட்டாரு, அக்கா அண்ணன் இறந்து போயிட்டாரு, மாமா இறந்து போயிட்டாரு, மச்சா இறந்து போயிட்டாரு, கவலைப்படுவாங்க. அது நோக்கம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது வருமானம் வந்த நிலையில போனா தான் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நல்லா அடைச்சிங்க, வீட்டில் கடந்துட்டேன்னு வைங்க, அல்லா பாதுகாரு. அல்லாஹ்வும்ம அஊதுபிக மின் அர்தலில் உமுர். அர்தலில் உமுர்ல இருந்து இவரை காப்பாற்றலாம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அர்தலில் உமுர்னா என்ன? மூளையில முடங்கி போய் நாளுக்கு சிரமம் கொடுத்து ரெண்டாவது சேர மாட்டேங்கிறாங்க. அப்படி வீட்டில் உள்ளவங்களை நினைச்சு, வெளியில் உள்ளவங்களை நினைச்சு, வருவதில் பார்க்கிறவங்களாம் மூக்க கொத்திக்கிட்டு அப்படியே தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு போக முடியல, போலாம் கழுவ முடியல. இந்த வாழ்க்கை பாருங்க, இந்த வாழ்க்கையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அர்தலில் உமுர், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் அர்தலில் உமுர், அல்லாஹ் துஆ செய்யணும். இந்த மாதிரி வாழ்க்கையை பாதுகாக்க இப்படி கடந்து போறோம்னு சொன்னா யாரும் உதவ மாட்டாங்க. இருக்காரு ஐசி இப்பதாச்சு, ரொம்ப நாள் ஐசி அப்பதாச்சு, ரொம்ப நாள் வச்சுக்கலாம அப்படி அது சாதாரணமாக ஒரு செய்தியாக மாறிடும். வருமானம் வந்த நிலையில 7 நாட்கள் வருத்தப்படுவாங்க, போயிட்டாரு வருமானத்தை வச்சு குடும்பம் வருத்தப்படும். ஆனா எத்தனை நாளைக்கு வருத்தப்படுவாங்க? அதுக்கப்புறம் டெல்பிகிட்ட வாங்கி அந்த இருக்கிற 90,000 மகனை நீ கொஞ்சம் வச்சுக்க, மகளை நீ கொஞ்சம் வச்சுக்க, மனைவி கொஞ்சம் கொடுத்துரு. இப்ப சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதானே? இவர் போய் அடக்கிற பின்னாடி அந்த 10,000 கொடுத்தா பாருங்க, அந்த 10,000 தான் கவுண்ட் வந்து நிற்கும். அந்த 10,000 தான் இங்க வந்து நிற்கும், மறுமையை வந்து நிற்கும். அதுக்காண்டி பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்காம ஆண்டியா போய் நம்ம சொல்லல. கஞ்சத்தனம் கூடாது என்றுதான் நாம சம்பாதிச்சது அந்த கடமையில உண்டாக்குறது எதையோ அடுத்தவர்கள் கொடுக்கணும் என்று கல்வித்தனத்தோடு கஞ்சத்தனத்தோடு வாழக்கூடாது என்பதற்கான சொல்கிறவை தவிர அதுக்கான பிள்ளைகளை எல்லாம் ஆண்டியா கொடுத்துருவாங்க, பிள்ளைகளை கொண்டு கொடுக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது என்று நாம் சொல்லவில்லை. அப்படியான மக்களே எதற்காக சொல்கிறோம் என்றால் அந்த கல்வித்தனமும் கஞ்சத்தனமும் எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த நப்சிலிருந்து தான் வருகிறது. யார் கல்வி நப்சிலிருந்து கஞ்சத்தனத்தை வெளியெடுத்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள்.
செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எல்லா பாவங்களும் அது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் நப்சிலிருந்து தான் வருகிறது. எனவேதான் இந்த நப்சை தூய்மைப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? நான் சொன்னா இல்லையா, ஒவ்வொரு கலைகளுக்கும் விஷயம் இருக்கு. துணியில ஒரு கரை பண்ணிச்சுங்க, என்ன பண்ணுவோம்? சோப் போடுறோம்ல. ஒரு கண்ணாடியில் ஒரு கரை பண்ணிச்சு, என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றி விட்டா போயிடும். அது மாதிரி துணியை போட்டக்கூடிய கரைக்கு தகுந்த மாதிரி டீ கரை, பழக்கரை, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாஷ் பேஷன் பண்ணி அந்த கரையை எடுத்துருவோம். தங்கத்தில் கரைப்பட்டா சோப் வச்சு கழுந்தா போதுமா? போமா. தங்கத்திற்கு அடுத்து இருக்கிறீங்க. தங்கத்தினுடைய அடுக்குகளை எப்படி எடுப்பார்கள்? நெருப்புல வச்சு பழுக்க காட்சி தான் தங்கம் வேறு அடுக்கு வேறு இருப்பார்கள். அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நப்சுக்கும் சில கலைகள் இருக்கும். சில கலைகளை திக்ர் மூலமா போக்கலாம், சில கலைகளை யாரையாவது ஒரு ஷேக்கிட்ட ஒரு தொடர்போடு தான் போக முடியும். சில கலைகளை எப்படி இருக்கிறது? நப்சை எப்படி சரி பண்றது? நப்சுக்கு எதிராக நாம் செயல்படுறோம். முகாலத்து நப்ஸ், நப்சு ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு நேர் எதிராக செய்வது. அவர் நப்சை எப்படி தூய்மைப்படுத்துவது என்கின்ற ஒரு பயிற்சி பட்டதா இந்த மதிய சொல்லி அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். யா ரசூலுல்லாஹ், எலியாவை பத்திங்களே இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பரதான விஷயங்களை செய்யறேன். பரதான தொழுகை நபிலான எந்த விதமான கொள்கைகளையும் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு எனக்கு இல்லை, நேரம் இல்லை. பரதான முறையில தொழுவேன், நோம்பு வைப்பேன். இந்த ரெண்டு தான் முடியும். மருந்துலேயே இந்த ரெண்டு தான் முடியும். ஜக்காத்தும் ஹஜ்ஜி எனக்கு வந்து இல்லை. ஜக்காத்து ஹஜ்ஜி எனக்கு கடமை இல்லை. காரணம் ஏழை பக்கீர். எஸ்டா இருந்தாலும் தொட முடியாது, எஸ்டா இருந்தாலும் அறிய முடியாத முறையான அமல்கள் எதுவுமே செய்ய முடியாது. முழு நேரமும் என்னுடைய தோப்பு ரெண்டு விவசாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னால் அதிகமாக எதுவும் பண்ண முடியாது. என்னுடைய சூழல் அப்படி இருக்குது. அவர் கேட்டாரு, யாரும் சொல்றா, நான் மரணித்து விட்டால் நான் எங்க இருப்பேன் அப்படின்னு. நான் மரணித்து விட்டால் நான் எங்க இருப்பேன்னு கேட்டேன்.